இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025ல் வந்துட்டு அடியெடுத்து வச்சாச்சு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழ இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். இன்றைக்கி 2025 இருந்தாலும் சரி, 26 இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகள் காலையில் முழிக்கிறது என்னமோ கிச்சனில் தான். இப்போது நான் காலையில் எந்திரிச்சு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு அம்மா தம்பி எல்லாம் வர சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு லஞ்ச் மெனு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக ஜாலியாக பேசிட்டு எல்லாமே வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் வந்துட்டு இருக்கேன். அஸ்விதா சூசரி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டலாம், வெடி வைக்கலாம், எந்திரிங்கன்னு சொன்னேன். ஒரு பிள்ளையே எந்திரிக்கலை. அதனால் பேசாமல் நானும் வந்து படுத்துட்டேன். இப்போ அம்மா தம்பியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு ஃப்ரிட்ஜிலே வந்து போட்டாச்சு. கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. கொஞ்சம் அரேஞ்ச் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு 2025 அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். மற்றபடி கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாமே அப்படியே தான் வந்துட்டு இருக்குது. என்ன ஒன்று, எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா கிச்சன் வந்து குப்பை மாதிரி இருக்காது. அதை தானே நம்ம வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாத்திரம் ஒரு கூட விலக்கி வச்சுருக்கேன். இந்த அதாவது நம்மளோட ட்ரெஸ் ஏதாவது கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கிச்சன் டவல். இப்போதைக்கு அதை வந்து தூக்கி எறியணும். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் ஒரு கூட விலைக்கு அஸ்விதா வச்சா நைட்டு. இப்போ எவ்வளோ தான் நம்ம அரேஞ்ச் பண்ணினாலும் திரும்ப 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 இந்த கிச்சன் வந்து கிளஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் கூடையை வந்து தூக்கி இங்கே வச்சுட்டேன். அடிக்கடி இதுக்கு கீழே குனியவே முடியலை. அதுவே எனக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அந்த கூடை இதுக்குள்ள வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நிற்கிது. மேலே வைக்கிறத வந்து எடுக்க முடியாது. 3 லேயரில் மட்டும்தான் வைக்க முடியும். 3 லேயரில் உள்ளதை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியாது. அது வந்து சிரமமாக இருக்குன்ட்டு தான் இப்போ இங்கிட்டு தூக்கி வந்து வச்சுருக்கேன். தட்ஸ் ஆல் மேட்ரு ஓவர். மணி பார்த்திங்க அப்படின்னா 6:40 ஆக போகிறது. 6:40 ஆயிடுச்சு. பால் வந்துடும். பால் வாங்கணும், ப்ரஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு சமையல் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. என்னோட மணி பிளான்ட்டை பாருங்கோ. மண்ணில் வைக்கையில் தலையலை, தண்ணியில் வைக்கையில் சூப்பராக தலையிறான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது அப்படின்ட்டு. ஒரே புகை மூட்டமாக பனி மூட்டமாக இருக்குது. செம வாடை. அடேங்கப்பா இப்படி வாடை அடிக்குது. இந்தியாவில் பனிக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரே புகை மூட்டமாக இருக்கு. மைனா பறக்குதே. அடடடடா என்னம்மா வாழை புகையாவில் இருக்குது யாத்தி. ஐயோ ஐயா 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 ஐயா. கழுத்தில் கொட்டை நெத்தியில் பட்டை அப்படிங்கிற மாதிரி காலையிலே வந்துட்டு தினூறு வந்து பூசி சாமி கும்பிட்டாச்சு விளக்கேற்றி. இனி அடுத்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேஷன் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்போ வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சுபசரி வந்து எந்திரிச்சிட்டா. அஸ்விதா வந்து தூங்கிட்டு இருக்கா. சுபசரி வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த நியூ இயரில் எக்ஸ்ட்ரா ஒன்று நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சுபசரி எப்படியாவது வந்துட்டு வெயிட் போட வைக்கணும். ஏன்னா எலும்பெலும்பாக இருக்குது. நான் 10 நாள் சாப்பிடாம இருந்தாலும் என்னோட பாடி வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஆனால் என் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலும்பெலுப்பாக இருக்குங்க. ஸ்நாக்ஸ் அத்துப்படி ஸ்நாக்ஸ் பயங்கரமாக சாப்பிடுதுங்க. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு என்னோட மக அதாவது அஸ்விதா தான் வந்துட்டு சின்ன குழந்தை. எனக்கு விவரம் தெரிஞ்சுட்டு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பான்னா அது என்னோட மக அஸ்விதா. அதுக்கப்புறம் சுபசரி. சாப்பிடல அப்படின்னா பாலக்குடுன்னு சொல்லி பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது விவரம் தெரிஞ்சு நடந்து ஓடுற வரைக்கும் பால்கிட்ட பாலில் 2க்குமே பால் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எனி டைமும் பால். சாப்பிடல அப்படின்னா டக்குன்னு பால், சாப்பிடல அப்படின்னா பாலுன்னு பால் பேம்பஸ்ஸு ப்ளஸ் பால் டப்பா வாங்கி காசு போச்சுன்னு சொல்லலாம். அப்படி தான் வந்துட்டு பாலாக வந்து ஆற்றி ஆற்றி கொடுக்குறது.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருசானதுக்கப்புறம் பாலே குடிக்கவே மாட்டேங்குது. நானும் என்னென்னமோ பண்ணி குடுக்குறேன். காஃபி காஃபி தூள் போட்டு குடுப்பேன். இல்ல இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டு குடுப்பேன். டீ போட்டு குடுப்பேன். என்னத்தையோ போட்டு எப்படியாவது உள்ளுக்க தள்ளுவோம்ன்னு பார்த்தா, பாலே வந்து குடிக்கவே மாட்டேங்குதுங்க. இப்போவும் சுபஸ்ரீ வந்துட்டு கம்பல் பண்ணி பிரஸ் பண்ண சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு பால் வந்து காய்ச்சி முதல்ல அதுக்கு வந்து குடுக்கணும். தினமும் இனிமே காலையில, நைட்டு பால் கம்பல்சரி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எங்கே? நம்ம சொல்றதே இது வந்து கேட்கிறதே கிடையாது. சின்ன பிள்ளையில எனி டைம் பால் குடிச்சது. இப்ப பெரிய ஆனதுக்கப்புறம் பாலே பிடிக்கவே மாட்டேங்குது. நான் 1 லிட்டர் பால வாங்கி என்னடா பண்றது? அப்படிங்கிற மாதிரி பாதி வந்துட்டு நேத்து வந்துட்டு பால் வந்து அது சாப்பிடல. தயிர் போட்டு வச்சிருக்கேன். இப்போ 1 லிட்டர் பால் இருக்கு. இப்ப இத காய்ச்சி அவங்களுக்கு வந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2025ல நான் எப்படியாவது வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு 1 வாரம் ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிருவேன். அடுத்து 1 வாரம் ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிருவேன். ஆனா இந்த வாட்டி வந்துட்டு கரெக்ட்டா டயட்ட வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். நாளையில இருந்துட்டு அ சொல்லக்கூடாது. வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. குறைச்சு எப்படியாவது நம்ம உடம்ப குறைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் பார்ட்டி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்துட்டு நோ டயட் எதுவுமே வந்துட்டு கிடையாது. சரிங்களா? ஏன்னா பயங்கர கூலிங்கா இருக்கு. அதனால ஒரு கப் காஃபிய குடிச்சுட்டு நம்ம வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு ஐடியால இருக்கேன். இப்போ வாங்க வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு, ஸ்விதா, சுஸ்ரீ 3 பேருக்குமே வந்துட்டு காஃபி வந்து போடணும். அதுக்கு முன்னாடி நைட்டு வந்து பாத்திரம் வந்து விளக்கி வச்சிருந்தா ஸ்விதா. அந்த பாத்திரம் எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. அத அந்தந்த இடத்துல வந்து முதல்ல வந்துட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் வந்துட்டு அந்த பாத்திரம் கூட வந்துட்டு கிளியர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பால் வந்துட்டு காய வச்சுட்டு அவங்களுக்கு காஃபி வந்து போட்டு குடுக்க போறேன். கிளைமேட் வந்துட்டு பயங்கர கூலிங்கா வந்துட்டு இருக்கு. பயங்கர வாட காத்து. அந்த வாட காத்தே நம்மளுக்கு வந்துட்டு சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே வந்துட்டு வந்துரும். அதுவும் ஏர்லி மார்னிங் வந்து குளிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, உடனேக்குடனே வந்துட்டு சளி வந்து பிடிச்சிருது. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகல. நேத்து நைட்டு வந்து ஃப்ரெஷ் அப் ஆனதோட காலையில பிரஷ் பண்ணிட்டு, சாமி கும்பிட்டுட்டு நேரா கிச்சனுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து போணும் அப்படின்னா, டைமிங் வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு இருக்காது. அதனால வீட்லயே வந்து விளக்கேத்தி சாமிய கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் குக்கிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீக்கிரமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பதான் டக்குனு வந்துட்டு வேலை முடிக்க முடியும் அப்படின்ட்டு. அதாவது 2025யோட முதல் நாளு, பிள்ளைங்களோட லாஸ்ட் லீவு நாளு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிரைவர் வேலைய ஸ்டார்ட் பண்ணணும். தினமும் கொண்டு போய் பிள்ளைங்கள விடணும், கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் மத்த வேலைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. மட்டன் நேத்து வாங்கிட்டு வந்தத ஃப்ரீசர்ல வந்து போட்டிருந்தேன் அப்படியே. அத வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் வந்துட்டு 1 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி தான் வந்து வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே எடுத்து கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, அப்புறம் மட்டன் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கழுவி எடுத்து வச்சுட்டுருந்தேன். மட்டன் வந்து கழுவி எடுத்துட்டு, இதில வந்து மஞ்சத்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்து, இத வந்துட்டு நம்ம வந்து வேக வைக்க போறோம். என்னோட குக்கர்ல வேக வச்சோம் அப்படின்னா, அது பொங்கி பொங்கி எல்லா ஜூஸுமே வந்துட்டு வெளியில வருது. அதனால குக்கர்ல வேக வைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ரைஸ்ல வந்துட்டு காஃபி வந்து போட்டுட்டேன் பிள்ளைங்களுக்கு. எப்போதுமே பிள்ளைங்களுக்கு பாலோ, காஃபியோ, டீயோ அத வடிகட்டி குடுத்தா தான் வந்துட்டு குடிப்பாங்க. ஏதாவது சின்ன ஆட இருந்தாவே குடிக்க மாட்டாங்க. நானுமே அப்படிதான். ஆனா மில்க்ல செய்ற ஸ்வீட் எல்லாமே சாப்பிடுவோம். ஆனா வந்துட்டு மில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது டஸ்ட்டு ப்ளஸ் ஆடை இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, நானும் குடிக்க மாட்டேன். பிள்ளைங்களும் குடிக்க மாட்டாங்க. மட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்க்க மறந்துட்டேன். உப்பு வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோ ஜன்னல் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். விண்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணாம நான் வந்துட்டு சமைச்சதுக்கு காரணம், காத்து வந்து அடிச்சிட்டுருக்கு. அதுவும் சும்மா காத்தா இருந்தாலும் பரவால்ல, பயங்கர வாட காத்து. இப்ப தான் வந்து சூரிய ஒளி வந்துட்டு வருது. அதனால சரி அப்படின்ட்டு ஜன்னல மட்டும் வந்துட்டு தொறந்து விட்டேன் 2 ஜன்னல. சைடுல உள்ள ஜன்னல வந்துட்டு ஓப்பன் பண்ணல. அது ஓவர் காத்தா வரும். அப்புறம் அடுப்பு வந்துட்டு ஒழுங்கா எரிய விடாது. இன்னைக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணி வந்து செய்றதுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 200 உலக்குல வந்துட்டு ஒரு 4 உலக்கு வந்து எடுத்திருந்தேன். ரைஸ் வந்துட்டு நெறைய வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால. அம்மா, தம்பி எல்லாம் வந்து வர சொல்லியிருந்தேன். பிரியாணி அப்படிங்கிறப்போ அந்த ரைஸ் மட்டுமே இருந்தாலுமே வந்துட்டு லாஸ்ட்டா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தாவும், பிரியாணியும் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து செஞ்சு வச்சோம் அப்படின்னா, பிள்ளைங்க வேணுங்கிறப்போ போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ ரைஸை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்துட்டு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் முட்டை வந்துட்டு நான் வந்து வேக வச்சுக்கிறேன். ஒரு 6 முட்டை கிட்ட வந்து எடுத்து, அதில வந்துட்டு தண்ணி, உப்பு, தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கங்க. நான் வந்து எண்ணெய் சேர்க்கல இன்னைக்கு. உப்பு மட்டும் போட்டு நான் முட்டைய வந்து ஒரு சைடு வந்து வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு பிரியாணிக்கு. பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 6 ஆனியன் வந்து எடுத்து அத வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா,
5 தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன். தக்காளி வந்து புளிப்பா இல்ல அப்டின்னா, நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பான தக்காளி அப்டின்னா, தக்காளிய வந்து கம்மி பண்ணிக்கங்க. மட்டன் வந்துட்டு வெந்துருச்சு. அதாவது வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு வேகல. பாதி வெந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு, இதில வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய்யி, அதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி வந்து எண்ணெய் வந்து சேர்த்துட்டு, கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து இதில வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்த சேர்த்து, இத வந்துட்டு பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சிருக்கேன். நல்ல டேஸ்ட்டா வந்து வந்திருக்கும். ப்ளஸ் மட்டன் பிரியாணி நெறைய வாட்டி சொதப்பியிருக்கேன். எங்க வீட்டுக்காருக்கு மட்டன் பிரியாணி தான் வந்துட்டு பிடிக்கும். ஆனா, அவர் வர நேரம் தான் வந்துட்டு நான் மட்டன் பிரியாணி எப்படியாவது வந்து சொதப்பிரும். இந்த வாட்டி வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு மட்டன் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானா வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சிக்கன் 65க்கு மசாலா வந்து போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சோம்புத்தூள் வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் அத நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டை வந்து உடைச்சு ஊத்தி, அதையுமே வந்துட்டு நல்லா சிக்கன் 65ல வந்துட்டு நல்லா வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்துட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பச்சரிசி மாவு வந்து சேர்த்து, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, லாஸ்ட்டா ஒரு 4லருந்து 5 பல் பூண்டு வந்து இடிச்சுட்டு தோலோட சேர்த்துக்கணும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு இத வந்து மிக்ஸ் பண்ணி, ஒரு பவுல்ல வந்து எடுத்து அத அப்படியே வந்து ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனியன் வந்துட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம், இதில வந்துட்டு தக்காளி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம், தக்காளி வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு வந்துட்டு ஒரு 2 1/2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் பச்சை வாடை போனதுக்கப்புறம், தக்காளி நல்லா குழஞ்சு வந்ததுக்கப்புறம், இதில வந்துட்டு காரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 2 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் வந்துட்டு சேர்த்துருக்கேன். நம்ம வீட்ல வந்து அரைச்சிருப்போம் இல்லையா? வர மிளகாய் தூள் அத வந்து சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி, புதினா வந்துட்டு இதில வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இத வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லி, புதினா வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி, புதினா வந்து சேர்த்து இத வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கெட்டியான தயிர். ரொம்ப புளிக்காத தயிரா வந்து சேர்த்துக்கங்க. அப்பதான் பிரியாணிக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். கறியும் வந்துட்டு நல்லா சாஃப்ட்டா வந்து வெந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு, இப்போ இத வந்துட்டு நல்லா வந்து வதங்குனதுக்கப்புறம், மட்டன் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு. நான் மென்னு சாப்பிட்றதுக்கு கரெக்ட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். அதாவது ஆஃப் பாயிலோட நான் வந்து இது மட்டன் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு பச்சை மொளகா வந்துட்டு 4லருந்து ஒரு 5 பச்சை மொளகா கிட்ட நீங்க வந்து சேர்த்துக்கங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மசாலா எல்லாமே போட்டு, தயிர்லாம் போட்டு, பச்சை மிளகாய்லாம் போட்டதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில வச்சுட்டு, மூடி போட்டு வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மசாலாலாம் வந்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மட்டன் சூப்பு வந்துட்டு எனக்கு 2 1/2 உலக்கு வந்து இருந்துச்சு. 8 உலக்கு தண்ணி வந்து இதில வந்து சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வந்து கொதிக்கணும். இந்த டைமிங்கில வந்துட்டு உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு கம்மியா இருந்துச்சு கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரைஸ்ல உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு, ரைஸ வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வச்சிருக்க அதாவது ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தோசை கல்லுல வந்துட்டு சூடு பண்ணிட்டு நம்ம வந்து தம்ல வந்து போட வேண்டியதான். ரொம்ப ஈஸியா குயிக்கா வந்து முடிஞ்சிரும் பிரியாணி. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுப்புல வந்துட்டு தோசை தவா வந்துட்டு சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரியாணி பாட்ட வந்து அதில வந்து தூக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இடிக்கிற உரக்கல் இருக்கு இல்லையா குட்டியுண்டா, அத தூக்கி இது மேல வச்சு தம்ல வந்து வச்சுட்டேங்க. இந்த அடுப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து சேர்த்து, சோம்பு சேர்த்து, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் நீல வாக்குல உள்ளது, அத வந்து இதில வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் கிட்ட நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து சேர்த்து இத வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிருச்சு. சாரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில வந்து சேர்த்து இத வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி, தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம், இதில கழுவி வச்சிருக்க சிக்கன வந்துட்டு நம்ம வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத வந்துட்டு பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட
மட்டன் பிரியாணி வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா வந்துட்டு இதில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தண்ணியெல்லாம் வந்து வத்தும். வத்துனதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இதில வந்துட்டு நெய் வந்து சேர்த்துட்டு, மீதம் இருக்கிற கொத்தமல்லி, புதினாவ வந்து இதில வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு நான் தம்ல வந்து போட்டுட்டேங்க. இப்ப கறி வந்துட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம், இதில மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு சக்தி மசாலா தூள், அதாவது சக்தியோட கரம் மசாலா தூள் வந்துட்டு இதில வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிட்டேன். அது நல்ல டேஸ்ட்டா வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா சேர்த்து பாருங்க. கரம் மசாலா தூள் தேவையான அளவு வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு மசாலா, சிக்கன் எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம், இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு விடும். சிக்கன்லேருந்து அந்த அளவுக்கு தண்ணி வந்து விடும்போது, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். அடி பிடிக்க விடாம. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மட்டன் பிரியாணி வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா. நல்லா உதிரி உதிரியா டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி வந்துட்டு ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்ட்டா வந்து வந்திருந்துச்சு. நெறைய வாட்டி நான் மட்டன் பிரியாணி செஞ்சேன். அந்த மட்டன் பிரியாணி நெறைய வாட்டி ஏதாவது ஒண்ணு சொதப்பியிருக்கு. ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்துட்டு செஞ்சிருந்தேன். கரெக்ட்டா வந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காரமும் வந்துட்டு லைட்டா தான் வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு ரொம்ப காரம் வந்துட்டு நான் வந்து போடல. பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, மட்டனுமே நல்லா வந்து வெந்து சாஃப்ட்டா வந்து வந்திருந்துச்சு. லாஸ்ட்டா முட்டை வந்து வேக வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்துட்டு மட்டன் பிரியாணியோட சேர்த்து போட்டு, அதுக்கப்புறம் இத வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். காலையிலைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து வச்ச ஆட்டுக்கால் குழம்பு வந்து இருந்துச்சு. அத சூடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தோசை வந்து ஊத்திட்டேன். தோசை வந்து ஊத்திட்டு, ஆளுக்கு ஒரு தோசை, அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கும் நானும் வந்து சாப்பிட்டோம். அசிதாக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு தோசை வந்து ஊத்தி குடுத்தேன். அப்புறம் அவன் வந்துட்டு ஆட்டுக்கால் வேண்டாம், கிரேவி மட்டும் போதும் அப்படின்ட்டு, அப்புறம் கிரேவி மட்டும் வச்சு அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சுபஸ்ரீக்கு ஒரு தோசை வந்து சுட்டு குடுத்துட்டு, நான் ஒரு தோசை வந்து சுட்டு சாப்பிட்டுட்டு, குயிக்கா வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட அப்பத்தாவுக்கு. கொண்டு போய் அவங்களுக்கு வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்துட்டு நியூ இயருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் மேல வந்துட்டு நான் அம்மாவ போய் கூட்டிட்டு வந்து, அதுக்கப்புறம் அம்மா, தம்பி எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். சைட் பை எல்லா தோசையுமே வந்து சுட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் குழம்பும் வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதில தேங்காய் அரைச்செல்லாம் ஊத்தல. சிம்பிளா தான் வந்து வச்சிருந்தேன். லாஸ்ட்டா அதில புதினா மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிக்கன் குழம்பு வந்துட்டு ரெடி. அத வந்து இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வந்து ஊத்திட்டு, சிக்கன் 65யும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். சிக்கன் 65 நான் சொன்ன மாதிரியே மசாலா போட்டு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா வந்துட்டு இருக்கும். எனக்கு என்னமோ கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்குறது அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க வேணும்னா நீங்க வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கங்க. நான் பச்சரிசி முட்டை மட்டும் நான் வந்து சேர்த்துக்குவேன். பூண்டு முக்கியமா இதில வந்து இடிச்சு போட்டு நம்ம வந்து ஊற வச்சு செய்றதுனால, அது தனி டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட அப்பத்தாவுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். அவங்களுக்கு கொண்டு போய் குடுக்குறதுக்காண்டி லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். அதாவது கீழிச்செவுல்பட்டியிலேருந்து திருப்பத்தூர் போணும். கிட்டத்தட்ட வந்துட்டு 8 டூ 9, 10 கிலோமீட்டர் போய் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு வந்து குடுத்துட்டு வரணும். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சிக்கன் 65யும் வந்து எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி அந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் 65 இந்த மாரி ஃப்ரை பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, அத வந்துட்டு வச்சுக்குவாங்க. அத உடனே சாப்பிட மாட்டாங்க. அ இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்களா, அதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜில வந்து போட்டுருவாங்க. அதே மாரி சிக்கன் கிரேவி வந்துட்டு அந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. சரி செஞ்சாச்சு அதையும் கொண்டு போவோம். வேற கிரேவி நான் எதுவும் செய்யலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ட்ரெஸ் வந்து மாத்திட்டு, அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு நியூ இயர் லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, முட்டை, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, சிக்கன் குழம்பு. இது வச்சு லஞ்ச வந்து முடிச்சாச்சு. கடைசியில நியூ இயருக்கு வாங்கின கேக்கே கட் பண்ண மறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அஸ்விதா ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து கேக் எடுத்து ஈவினிங் போல வந்து கட் பண்ணோம். உங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைய இறைவன்ட்ட வந்து வேண்டிக்கிறேன். எல்லாருமே ஹாப்பியா சந்தோஷமா வந்துட்டு இருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.